எங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து பெண்களுக்கான என்ன திட்டங்களை கொடுத்திருக்காங்க, விடியல் பண்ண சொன்னாங்க, மழை திட்டம் உரிமை சொன்னாங்க. நான் ஒரு திட்டத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா கலைஞரின் கனவு இல்லம். இல்லைன்னாவே கனவுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு 2 வீடு இருக்குவாங்க, பிறந்த வீடு புகுந்த வீடு. ஆனா சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடு ஏன் கிடையாதுன்னா பெண்கள் பேர்ல வந்து யாரும் வீடு கட்டுறது கிடையாது. கணவன் சம்பாதிக்கிறதால அவர் பேர்லயும் வீடு வாங்கி அவரே வந்து கட்டுற மாதிரி இருக்கு. அதை உணர்ந்த நமது தலைவர் அவர்கள் கலைஞரின் பெயரால் கலைஞரின் கனவு இல்லத்தை கொண்டு வந்தார். எங்க காஞ்சிபுரம் பிளாக்ல வந்து இது வரைக்கும் 847 பெண்கள் பேர்ல வந்து கலைஞரின் கனவு இல்லம் கொடுத்திருக்கோம். இன்னொரு திட்டம் வந்து சிறப்பா சொல்லணும் அப்படின்னா காலை சிற்றுண்டி திட்டம். இது திட்டம் வந்து ஏன் ரொம்ப சிறப்பான திட்டம் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வந்து காலையில வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான வேலை. இப்ப ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வேலைக்கு போறாங்க. நான் வந்து கிராம பகுதி சார்ந்த சேர்மன்றதால ஒவ்வொரு வீட்லயும் வந்து பெண்கள் வந்து கணவனுக்கு 6 மணிக்கெல்லாம் நிலத்துக்கு போயிடுவாங்க. குழந்தைங்க சமைக்க முடியாத சூழ்நிலை, குழந்தைங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போற சூழ்நிலையில வருமானமும் இல்லை. இது 2 விஷயமா இருந்ததால அவங்க சாப்பிட முடியாம போயிட்டாங்க. என் பிளாக்ல வந்து காலை சிற்றுண்டி திட்டம் வந்து ஆய்வு செய்ய போகும்போது என்னுடைய கீழ்கதிர்பூர் மேல்கதிர்பூர் கிராமத்தில் வந்து குழந்தைகளுக்கு காலை உணவு ஆய்வு செய்ய போகும்போது குழந்தைகள் உணவு சாப்பிட்டு அவங்க கூட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கிட்ட பேசும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த டிஃபன் பிடிக்கும், ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் தராங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிலாம் கேட்கும்போது எல்லாத்தையும் என்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பாப்பா சொன்னா, நாங்கெல்லாம் வந்து சாப்பிடாம வருவோம், எங்க அம்மா வந்து கொளுத்து வேலை செய்யறதால காலை 6 மணிக்கு அப்பா அம்மா வெளியே போயிடுவாங்க, அதெல்லாம் நான் பசியோட ஸ்கூலுக்கு வருவேன். எங்களுக்கு காலை சாப்பாடுன்னு பார்த்தா டீயும் பண்ணு மட்டுமே தான் எங்களுக்கு சாப்பாடா கிடைச்சது. எங்க அக்கா வந்து அதுவும் சாப்பிட மாட்டா. ஒரு நாள் பிரேயர்ல வந்து மயக்கடிச்சு கீழே வந்துட்டா. இப்போ வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஒரு காலை சுட்டு சாப்பிடுறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பெத்தவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் இந்த திட்டம் மகிழ்ச்சி சொன்னா, ஒரு பெண் தாய்க்கு வந்து பெண்ணுடைய குழந்தையுடைய வயிறு நிறைஞ்சாதான் தாயோட வயிறு நிறைய சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வந்து சிறப்பான திட்டமா இருக்கு. எங்கே நான் கிராமத்துக்கு போனாலும் கலைஞர் உரிமை தொகை, கலைஞரின் கனவு இல்லம், காலை சிற்றுண்டி திட்டத்தை பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக எங்களை பாராட்டுறாங்க. இதை தந்த முதல்வருக்கு என்னாலும் அதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.